4th ஸ்டேஜ் கேன்சர்னு சொன்னாங்க. பிரெயினில் இருக்கு கட்டி. இங்கிருந்து வாங்கிட்டு போன ஒரு 10 டேஸ்லேயே டிஃப்ரென்ஸ் தெரிய வந்தது. என் பேர் ஹேமந்த். திருப்பதிலேருந்து வரோம். ஸ்ரீமதி. நாங்கள் இப்போது செகண்ட் டைம் விசிட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைமில் வாங்கி போனதுலேருந்து கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. அதனால் நாங்கள் திருப்பி கண்டினியூ பண்ணலான்னு செகண்ட் டைம் வந்து வாங்கிட்டு போகிறோம். 4th ஸ்டேஜ் கேன்சர்னு சொன்னாங்க. பிரெயினில் இருக்குது கட்டி. இப்போது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால கொஞ்சம் பெட்டராக தான் இருக்காங்க. நல்லா சாப்பிட்றாங்க, பேசுகிறாங்க. ஓகே. ஒரு 30 இங்கிருந்து வாங்கிட்டு போன ஒரு 10 டேஸ்லேயே டிஃப்ரென்ஸ் தெரிய வந்தது. நல்லா சாப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி ஹாஃப் இட்லி தான் சாப்பிட்டாங்க. இப்போ நல்லா பசி எடுத்துக்கிட்டான்றாங்க, சாப்பிட்றாங்க நல்லா. 6 இயர்ஸ் பிஃபோர் ஒரு சர்ஜரி பண்ணோம் பிரெஸ்ட் கேன்சருக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூ செக்அப் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு லாஸ்ட் இயர் டிசம்பர்லேருந்து தெரிய வந்தது எங்களுக்கு. நார்மல் பிளட் செக்கப்பு, கால்சியம் டேப்லெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நார்மல் ஜென்ரல் டாக்டர் கிட்ட போய் கேன்சர் ஹாஸ்பிட்டல். டிசம்பரில் 4th ஸ்டேஜில் இருக்கேன்னு சொன்னதுனால கீமோ ரேடியோ தெரப்பி ஒரு 10 டைம்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களால பாடி ஆக்செப்ட் பண்ண முடியலன்னு ஆயுர்வேதிக் வந்தோம். இது பற்றி தெரிஞ்சு 10 டேஸில் பார்த்தோம். அப்போல்லாம் வந்து நம்மளா கஷ்டப்பட்டு சாப்பிட வச்சோம். இப்போ அவங்களே பசியை எடுக்கிறது, அவங்களே சாப்பிட்றாங்க நல்லா. ஃபஸ்ட்டு விட இப்போ நல்லா தான் இருக்காங்க. இப்போ அதே மெடிசன் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. அது ட்ரை பண்ணி சொல்லியிருக்காங்க. அது ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குது, சாப்பிட்றாங்க. நான்வெஜ் வேணான்னாங்க. வீக்லி ஒன்ஸ் ஃபிஷ் கொடுக்க சொன்னாங்க. எக் ஒயிட்ஸ் டெய்லி கொடுக்க சொன்னாங்க. சாப்பிட்றாங்க. இப்போ வெறும் வெஜ்ஜு தான் சாப்பிட்றோம். முருங்கைக்கீரை அந்த மாதிரி நிறைய கொடுக்க சொன்னாங்க. அதே கொடுக்கும். இல்லை அப்போல்லாம் வந்து மோஷன் ஃப்ரீயாக வரதாமல் இருக்குது. 3-4 டேஸ்க்கு ஒரு வாட்டி. இப்போல்லாம் ரெகுலராக வருது. இப்போ அவங்களா அவங்க வேலை செஞ்சுக்கிறாங்க. பசிக்கிறது, தூங்குறது அந்த மாதிரி நல்லா தான் இருக்காங்க.